வணக்கம் நண்பர்கள். பத்திரிகையாளருடைய செல்போன் பறிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக, எங்க அப்படின்னு பார்க்கலாம். சென்னை ஐஐடி மாணவி சம்பந்தப்பட்ட பாலியல் வழக்குகளை விசாரிக்கின்ற விசாரணை அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை விசாரணை என்ற பெயரில் வரவழைத்து அவர்களுடைய செல்போன்லாம் பறிச்சிருக்காங்க. சரி, என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணை அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட விசாரணை அதிகாரிகள். இந்த விசாரணை அதிகாரிகளில் ஒரு டிஎஸ்பி இந்த வழக்கில் இருந்து இந்த விசாரணையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கின்றார். அதிலிருந்து நன்றாக தெரிகிறது இந்த விசாரணை ஒரு தவறான திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது நன்றாக தெரிகிறது. அதனால தான் அந்த விசாரணை அதிகாரி தன்னுடைய பதவியில் அந்த விசாரணை பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போயிட்டார். சரி, விசாரணை எதை நோக்கி செல்லணும்? அந்த சென்னை ஐஐடி மாணவி பாலியல் குற்றத்துக்கு ஆளாகியிருக்கிறார். அதை விசாரிக்கிற விசாரணை அதிகாரிகள் அது சம்பந்தமாக அந்த ஞானசேகரிடம் எப்படி அந்த குற்றத்தை செய்தார், குற்றத்தை செய்துவிட்டு யாரெல்லாம் அவர் செல்போனில் பேசியிருக்கிறார், தொடர்பில் இருக்கிறார், அவர்கள் எப்படிப்பட்ட உத்தரவுகளை இவருக்கு உதவிகளை வழங்கினார்கள், அடுத்ததாக இவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி காவல் நிலையத்தில் சிறை வைக்கப்பட்டு இருந்தவரை யார் ஃபோன் செய்து அவரை விடுதலை செய்தார்கள், அந்த சார் யார் அப்படின்னு விசாரிக்கணும். அடுத்ததாக இது மட்டும் இல்லாமல் இவருடைய அரசியல் பின்புலம் என்ன, இவருடைய கடந்த கால குற்ற பின்புலம் என்ன, இதையெல்லாம் தான் விசாரணை அதிகாரிகள் விசாரித்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அப்போதான் அதுதான் இந்த விசாரணை சிறப்பாக நேரான பாதையில் செல்வதற்கான ஒரு அடையாளம். அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த வழக்கை அப்லோட் பண்ண பிறகு காவல்துறையால் இந்த வழக்கு அப்லோட் பண்ண பிறகு இணையதளத்தில் ஒரு 4 மணி நேரம் பொதுவாக இருந்திருக்குது. யார் வேணாலும் அதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிந்து கொண்ட செய்தியாளர்கள் அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்காங்க, அதை படிச்சிருக்கிறாங்க, அதை பரிமாறி இருக்காங்க. இது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு இந்த வழக்கு தொடர்பாக, இந்த குற்றம் தொடர்பாக நிறைய யூடியூப் சேனல்லாம் பேட்டி எடுத்து தங்களுடைய அந்த குற்றத்தை வெளியிட்டிருந்தாங்க. அவங்க எல்லாமே இந்த குற்ற விசாரணை அதிகாரிகள் வரவழைச்சி அவர்களுடைய செல்ஃபோனை முதல்ல வாங்கிட்டு, எப்பயுமே விசாரணையின் போது முதல்ல செல்ஃபோன் வாங்கிக்குவாங்க, அதன் பிறகு விசாரணை முடிந்து வீட்டுக்கு போகிறப்ப செல்ஃபோன் கொடுத்துருவாங்க. அப்படி ஆரம்பத்தில் செல்ஃபோன் வாங்கிட்டு இவர்களுக்கு 57 கேள்விகள் கொடுக்கப்பட்டதா இந்த பத்திரிகை நிருபர்கள்லாம் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு சில குறிப்பிட்ட அம்சமுடைய கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. உங்களுக்கு எத்தனை மனைவி, எத்தனை குழந்தைகள், அவர்களுக்கு எவ்வளோ நகை வாங்கியிருக்கீங்க, எப்படி வாங்குனீங்க, உங்களுக்கு வீடு வாங்கியிருக்கீங்க, அந்த வீட்டு சொத்து எப்படி வந்தது, எந்த சோர்ஸ் கொண்டு அந்த வீட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க, இப்படிப்பட்ட இந்த வழக்கு தொடர்புடைய முக்கியமான கேள்விகள்லாம் இந்த நிருபரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் கொதித்து எழுந்த பத்திரிகை நிருபர்கள்லாம் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் கூடி தங்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறது இந்த விசாரணை அதிகாரிகளுடைய விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்துட்டாங்க. அதாவது தங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வடிவனுடைய காமெடி போல இவர்கள் கொதித்து எழுந்திருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு அவருடைய செல்போன் பறிக்கப்பட்டது. அவருடைய ஆஃபீஸில் இருந்து கேமரா, லேப்டாப் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அவருடைய லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் இருந்த உரையாடல்கள், அவருடைய பர்சனல் வாழ்க்கையினுடைய ஃபோட்டோவெல்லாம் இணையதளத்தில் பரிமாறப்பட்டது. அப்பொழுதெல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத, கண்டனம் தெரிவிக்காத நிருபர்கள் அவர் சவுக்கு சங்கர் சிறையில் வைக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் கையை உடைச்சாங்க. அப்பொழுது குரல் கொடுக்காத இந்த பத்திரிகையாளர்கள், அதே போல சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டு அழைச்சிட்டு போனாங்க. அப்பொழுது அவருடைய செல்போன் பறிக்கப்பட்டு அதில் இருக்க ஆடியோ, வீடியோ இதெல்லாம் பொது வழியில் வெளியிட்டாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத இந்த நிருபர்கள் இப்பொழுது தங்களுடைய செல்போன் பறிக்கப்பட்டவுடனே ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கூவிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இப்போதான் பத்திரிகையாளருடைய சங்க தேர்வு நடைபெற்றிருக்கிறது. அந்த தேர்வில் 90% திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு உடையவர்கள் தான் அந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருந்தும் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. சரி, இது சம்பந்தமாக தங்களுடைய செல்போன் பறிக்கப்பட்டது சம்பந்தமாக நீதிமன்றத்திற்கு ஒரு வாரம் கழிச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீதிபதி அவர்களுடைய செல்போனை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பெரிய தீர்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மிக மிக மோசமான தீர்ப்புன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். விசாரணை அதிகாரிகள்
விசாரணையை வேறு திசையில் திருப்பணும். முக்கியமான பிரைம் விஷயத்தையே மறந்துட்டு வேறு திசைக்கு மக்கள் போகணும், அவங்களுடைய மனசை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் செல்ஃபோன் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய செல்ஃபோன் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கக்கூடாது. செல்ஃபோனை மட்டும் ஒப்படைச்சா போதாது. இந்த விசாரணை அதிகாரிகள் தவறான திசையை நோக்கி இந்த விசாரணை கொண்டு போகிறதுனால இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு ஒரு 6 மாதம், குறைந்தபட்சம் 1 மாதமாவது சிறை தண்டனை கொடுத்திருந்தா தான் உண்மையிலேயே அது சரியாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை அதிகாரிகள் விசாரணை எவ்வளோ நாளில் விசாரித்து முடிக்கணும், விசாரணை முடித்து தகவல் அறிக்கையை குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் எப்போ ஒப்படைக்க போகிறாங்க, அப்போ நீதிமன்றத்தால் ஒப்படைக்கப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகை எவ்வளோ நாட்களில் நீதிமன்றத்தால் விசாரித்து முடிக்கப்பட்டு எவ்வளோ நாளில் தீர்ப்பு வழங்க வழங்க வேண்டும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு டைம் ஃப்ரேமே இந்த வழக்கில் இல்லை, எந்த வழக்கிலுமே கிடையாது. அதனால் வழக்கு விசாரணையே ஆண்டு கணக்கில் நடந்துகிட்ருக்கும், நீதிமன்றத்தால் ஆண்டு கணக்கில் நடந்துகிட்ருக்கும். கடைசியாக குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தாலும், சென்னை உயர்நீதிமன்றம் தண்டனை கொடுத்தாலும், உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இவங்க இந்த தண்டனை நிறுத்தி வச்சு அல்லது விடுதலை வாங்கி கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல தான் குற்றவாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த குற்றவாளிகள்லாம் சொல்லவே தேவையில்லை. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய கேபின்லே போய் தடை அல்லது தண்டனையிலிருந்து விடுதலை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இந்த வழக்கிலும் ஏற்பட போகிறது. இந்த வழக்கினுடைய முக்கிய சாராம்சம் திசை திருப்புவதற்காக தான் இந்த விசாரணை அதிகாரிகள் பத்திரிகை நிருபர்கள்லாம் அழைச்சி அவர்களுக்கு 58 கேள்வி கேட்டு செல்ஃபோனை படிச்சிருக்கிறாங்க. அதனால் மற்ற விஷயங்களை கண்டுகொள்ளாத இந்த நிருபர்கள் தமக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற முறையில் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி.